அப்போ ஏன் ஓடுகிறவளாக காணப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள், அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்தவ உறவுகளை, கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஏன் அதிகமாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமான பானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னையும் என்னையும் அவருக்காக அழைச்சிருக்கிறார். அப்ப இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் உனக்கு எனக்கு அவர் அளிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் நீங்களும் நானும் கிட்டி சேர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மாத்திரமே ஒழிய, உங்களை தண்டித்து பார்த்து அதில் உங்களை அழகு பார்க்கிற தேவன் அல்ல. அவரை மீண்டும் என்னிடத்தில் அழைத்து என் பணிக்காக உன்னையும் என்னையும் தயார்படுத்துவது. அது மாத்திரமல்ல, இந்த துன்பங்களும் இந்த வேதனைகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்பத்திலையும் வேதனையும் இணையக்கூடாது, கரைஞ்சு போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீ வித்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதால் காணப்படும் என்கிற அந்த நோக்கத்திற்காக கடவுள் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் உங்களுக்கும் எனக்குமே அதாவது அனுமதித்தாரே ஒழிய, உன்னையும் என்னையும் உடைத்து நொறுக்கி பார்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக அல்ல. அப்போ இந்த சித்தாந்தத்தோடு இந்த சிந்தையத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நன்மைகளை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இந்த நன்மைகளை நன்மை பெறாத ஒரு மக்களுக்கு இந்த அர்ப்பணியின் வாயிலாக நாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கும் அவருடைய நன்மையை, அவர் செய்த எனக்கு நன்மையை, அதன் மாத்திரமல்ல அவர் உண்மையான தேவன் என்கிற அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போகணுங்கிறத அந்த அர்ப்பணியினோட நோக்கம். அப்போ இந்த அர்ப்பணியோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இல்லாட்டி அந்த பாரம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயுமே இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஏன்னா அவர் என்னை கட்டி அழைத்த நோக்கம் எதற்காக பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் மாத்திரமே அதிகமாக உங்களுக்குள்ள இருந்து காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ அழைத்த தேவன் உங்களையும் என்னை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. எல்லா சூழ்நிலைகளும் என்னை பக்குவப்படுத்துகிற தேவனாயிருக்கார். அப்ப அந்த பக்குவப்படுத்தி அந்த பக்குவத்தின் வாயிலாக உலகத்திற்கு சென்று நான் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை, அந்த அர்ப்பணிங்கிற அந்த நோக்கத்தை இதை நான் கடத்தி சென்று எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர செய்வதுதான் என்னுடைய நோக்கம். அதனால போன வாரம் என்ன மிஷன் சண்டையை நாம் கொண்டாடி இருப்போம். இந்த வாரம் ஃபுல்லாமே மிஷன் வீக். இந்த 4 வாரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் விஎஸ் அசரியா அந்த பிஷப் தான் தமிழ் பிஷப். அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன்ல ஃபர்ஸ்ட் தமிழ் பிஷப். அப்போ அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருட்பணியை அதாவது நம்ம செய்யணும், நம்ம பண்ணணும், இந்த மக்களுக்காக, இந்த மக்களில் உள்ள மக்கள் எழும்பி இந்த அருட்பணியை ஆற்றணும். அது மாத்திரமல்ல, இந்த அருட்பணியின் வழியாக மக்களுடைய எண்ணங்களையும் சித்தாந்தங்களையும் மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துதல். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு ருசிக்க செய்வது. அப்ப இந்த நோக்கத்தை மாத்திரமே முன்னிறுத்தி, இந்த நோக்கம் மாத்திரமே கடவுளுடைய நோக்கமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறது. அதனாலதான் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்ல சொல்லியிருப்பாங்க, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கம்மி. அப்போ இதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த அரை ரூபல்களை நம் மனதில் கொண்டு நாமளும் அருட்பணி ஆற்ற, நம்மளை முன்னேற்று அருட்பணி ஆற்றுவதற்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த நோக்கத்தை நீங்களும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக. அந்த நோக்கத்தை விட்டு நாம் விலகி செல்லாதவர்களாக, அவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் பெற்றுக்கொண்டு அந்த அழைப்பை மறுபடியும் இன்னொரு சமுதாயத்துக்கு கடத்தினால்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சமுதாயத்திற்கு கடத்துவாங்க. அவங்க இன்னொரு சமுதாயத்துக்கு. அப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு எல்லா பக்கமும் பரவி காணப்படும். அப்ப கிறிஸ்துவின் அன்பிற்குள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ண காணப்படுவோம். இதுதான் இந்த அருட்பணியினுடைய நோக்கம். இதுதான் இந்த அருட்பணியினுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு, அவருடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு, அவருடைய தாற்பயங்களை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாக இந்த அருட்பணி நம்ம செஞ்சால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமே இதுதான். நம்முடைய கிறிஸ்தவர்களாகி நம்மளுடைய நோக்கமும் இதுதான். எனவே நாம் இதை புரிந்து கொண்டு, இதை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய கடமைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதற்காக இந்த மென்ஸ் ஃபெலோஷிப். இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒன் ஆஃப் த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மிஷனரி பணித்தளங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தது. அப்போ இந்த பணியை நாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினோட மிக முக்கியமான நோக்கம், மிக முக்கியமான தாற்பயம். அதனால இந்த சிந்தனையை எல்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக இந்த சிந்தனை எல்லாத்துக்குள்ள விதைக்கணும். இந்த சிந்தனை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள விதைச்சாக்கா இன்னைக்கு நம்ம மெசேஜ் கேட்ட, அதாவது விதைத்து செத்தால் ஒழிய அது பலனை தராது. அவனமாக நாம
இந்த விதையை நமக்குள்ள விதைத்தால் தான் இந்த விதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரமாக வெளிச்சமாக வளரும். எனவே இந்த விதை நமக்குள்ள விதைத்து கிறிஸ்துவின் அன்பை நம்ம பரப்புவதில் மாறுவோமாக. நன்றி.